கொஞ்சம் பணம் சேர 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 இன்னும் சேர்க்கணுன்ற நிர்பந்தம் வரும். பத்தாது, இன்னொரு மண்ணை வாங்கி போட்டுடலாம், இன்னொரு வீட்டை கொஞ்சம் கட்டிடலாம், இப்போதான் மாடி கட்டிருக்கிறோம், இன்னொரு மாடி கட்டுறோம். சரி, இவ்வளோ பேர் வீட்டை கட்டிட்டோம், சும்மா விட முடியுமா? முன்னாடி ஒரு கார் நிற்கணுமே, ஒரு காரை நிறுத்துருவோம், ஒரு வண்டியை நிறுத்துருவோம். சரி, இவ்வளோ பேர் வீட்டை கட்டிட்டோம், இவ்வளோ பேருக்கு ஒரு காரை வாங்கிட்டோம், ட்ரெஸ்ஸை சாதாரணமான சட்டை பேண்ட் போட முடியுமா? இன்னும் கொஞ்சம் மிடுக்கா போடுவோம். சரி, நல்ல ட்ரெஸ்ஸை போட ஆரம்பிச்சிட்டோம், நல்ல கார் வாங்கிட்டோம், நல்ல வீட்டை கட்டிட்டோம். பழகிற ஆள் யாரு? சாதாரணமான ஆளுங்களை பழகிறா நமக்கு மதிப்பு மரியாதை இருக்குமா? நம்ம ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை கூட வச்சுக்கணும். ஒரு காலத்தில் நம்ம கூட எல்லாம் இருந்தாங்க, அப்போ இருந்த நிலைமை வேற, அதனால அப்படி ஆளை கூட வச்சுட்டேன். இப்போ நான் கொஞ்சம் சோத்துறோம், எல்லாத்திலையும் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிட்டேன், கொஞ்சம் கார் வசதி வந்துருச்சு, நல்ல புஷ்டிமா, நல்ல ஒரு சோத்தரிக்கிற குடும்பத்தில் செழிப்பு முஸ்லீமா வந்துட்டோம். இப்போ போயிட்டு பழைய ஆளையே கூட வச்சு உட்காந்துருந்தா கௌரவ குறைச்சல் ஆயிடும்ல. அதனால இந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஆளையே கூட வச்சுப்போம். நிர்பந்தம் நிர்பந்தம் சமுதாயத்தில் இப்படிதான் வாழணுன்ற ஒரு நிர்பந்தம். பணம் சேர சேர வந்துருது. 2வது வசனம் சொல்லுது, உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. அப்ப எப்படி எதுக்கு அழுகணுமா? ஆண்டவரே, இந்த ஐஸ்வர்யத்தின் நிமித்தம் எங்க ஆவிக்குரிய வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது, எங்க ஆவிக்குரிய வாழ்க்கை இடரல் ஆயிடக்கூடாது, எங்க ஆவிக்குரிய வாழ்க்கை தடுமாறிடக்கூடாது. ஆகையினால ஐஸ்வர்யத்தின் நிமித்தம் அதன் பெருக்கம் அதிகமாகும் போது எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை தடுமாறக்கூடாதபடிக்கு நாங்கள் அழுகிறோம். ஆண்டவரே,